Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் மீல் மேக்கர் அப்படினா 2 கப் தண்ணி இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு சூடு ஏத்திக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கக்கூடிய மீல் மேக்கர் அதில் சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையில் நல்லா எடுத்து இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மீல் மேக்கர் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, ரெண்டுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தட்டி கூட சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததாக மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மசாலா கருகிடக்கூடாது, ஸ்டவ் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடணும். நம்ம ஏற்கனவே அந்த தண்ணி பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 7லேருந்து 8 நிமிஷம் ஸ்டவ் மிதமான தீயில வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வெந்து தண்ணி எல்லாமும் ட்ரை ஆகி வரணும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மீல் மேக்கர் தண்ணியில் அலசினதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்து வரும். அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். நல்லா கமகமான வாசனையோட சுவையான மீல் மேக்கர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துருங்களா கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.